விருந்தினரை கவனிக்காதவர். உண்மையில் என்ன இழைக்கிறார்கள் தெரியுமா? திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல் குறள் 88. குறள் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி. வேள்வி தலைப்படாதார். தமிழ் பொருள்: விருந்தினரை அன்புடன் போற்றாமல் இருப்பவர்கள் நாங்கள் பற்றற்றவர்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அது உண்மையான பற்றற்ற நிலை அல்ல. எளிய விளக்கம்: விருந்தோம்பல் என்பது ஒரு உயர்ந்த அறம். அதை செய்யாதவர்கள் தங்களிடம் ஆசை இல்லை, பற்றில்லை என்று சொல்வது தவறு. உண்மையான பற்றின்மை என்பது அன்பும் பகிர்வும் கொண்ட வாழ்க்கை. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 வீடுகள் இருந்தன. ஒரு வீட்டில் செல்வம் இருந்தும் அவர்கள் விருந்தினரை கவனிக்கவில்லை. யாராவது வந்தால் எங்களிடம் எதுவும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள். மற்றொரு வீடு சாதாரணமானது. இருந்தாலும் யார் வந்தாலும் சிரிப்புடன் வரவேற்று இருந்ததை பகிர்ந்து கொடுத்தனர். காலம் கடந்து முதல் வீடு தனிமையில் மூழ்கியது. யாரும் அவர்களை நாடவில்லை. ஆனால் 2வது வீடு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. நண்பர்கள், உறவுகள் எப்போதும் சுற்றியிருந்தனர். இந்தக் கதையின் பொருள்: பொருள் இருந்தாலும் பகிராதவன் தனிமை அடைவான். குறைந்தாலும் பகிர்பவன் உண்மையான செல்வந்தன். ஊக்க உரை: விருந்தோம்பல் என்பது செலவு அல்ல, அது மனிதநேயத்தின் முதலீடு. நிஜ வாழ்க்கை சம்பவம். நகரங்களில் பலர் பிஸி லைஃப் என்று கூறி விருந்தினரை தவிர்க்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய டீ கூட கொடுத்து பேசினால் அந்த உறவு பல வருடங்கள் நீடிக்கும். அன்புடன் வரவேற்று ஒரு தருணம் வாழ்க்கை முழுவதும் நினைவாக இருக்கும். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு நண்பர் திடீரென வீட்டிற்கு வந்தார். வீட்டார் நாங்கள் ஃபாஸ்டிங் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார்கள். அவர் வெளியே போய் சாப்பிட்டு சோஷியல் போஸ்ட் போட்டார். இந்த வீட்டில் ஃபாஸ்டிங் தான், ஆனா ஸ்விக்கி ஃபுல் ஸ்பீட். அடுத்த நாள் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. கதையின் சின்ன பொருள்: விருந்தினரை தவிர்க்க காரணம் சொல்லலாம், ஆனால் உண்மை வெளிவரும். அன்பு மட்டும் மறைக்க முடியாதது. மீண்டும் குறள்: பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி. வேள்வி தலைப்படாதார். தமிழ் பொருள்: விருந்தோம்பலே செய்யாதவர்கள்தான் பற்றற்றவர்கள் என்று தவறாக நினைப்பார்கள். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.